வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணியிருக்கேன், 2 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் ஒரு மாங்காய் வச்சுருக்கேன், கழுவிட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த கிளாஸால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கப்பால் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடியாக இருக்குது பாருங்கள். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து கலந்து சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.